ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்கிறவங்களால கண்டிப்பாக இது ஒரே ஸ்பூனில் நிறுத்த முடியாது. இது அன்போட நர்ஸ் அம்மா. நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு கப் ரவா எடுத்து வறுத்துக்கலாம். என்னதான் வறுத்த ரவான்னு போட்டிருந்தாலும் நம்ம வீட்டில் வறுத்து செய்யும் போது இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வராமல் நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும். நம்ம போட்ட நெய் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு மறைஞ்சு ரவா மட்டுமே தெரியும். அப்போ ஒரு கப்பு ரவாக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் மட்டும் ஊற்றிக்கிறேன். இது ஃபுல்லாக ரவாவை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த கப்பு நான் ஊற்றிக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்யும் போது ரவா கெட்டி பிடிக்காது, நல்லா இலக்கு கொடுத்து வரும். நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கைவிடாம தான் கிண்டி ஆகணும். இப்போ ரவா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வெந்தும் வந்துருச்சு. பஞ்சு மாதிரி இருக்கு பார்க்கவே. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு சீனி போட்டுக்கிறேன். ஒரு கப்பு ரவாக்கு ஒரு கப்பு ஜீனி போட்டால் கரெக்டாக இருக்கும். இனிப்பு ரொம்ப பிடிச்சவங்க சுகர் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜீனி கரைஞ்சி நல்லாவே இலகு கொடுக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஆனால் நான் போட்டுக்கல, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு ஒரு 70% நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த ஸ்டேஜில் நான் திராட்சையும் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா இப்போ செவந்து வந்துருச்சு. இப்போது இதை வேக வச்சு ரவையிலே கலந்துக்கிறேன். ஒரு கப்பில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அந்த ஊறின தண்ணியை நம்ம ரவாவில் கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று போல் கலந்து வரணும் எல்லாமே. இந்த குங்குமப்பூ நல்ல கலரையும் நல்ல ஸ்மெல்லையும் கொடுக்கும். அந்த கேசரிக்கு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்படி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரட்டி விடும் போது எல்லாம் ஒன்று போல் கலந்து வரும். அவ்வளோதான், நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இது ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.